நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா, ரீசார்ஜ் பண்ணுற கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதில் ஜியோ பிளான் டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தேன். இந்த வீடியோவில் ஏர்டெல்லும் வோடாஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ரீசார்ஜ் செய்யறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர் கேரில் கேட்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் இருக்கிறப்ப நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கும். நம்ம இதுவரைக்கும் ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்போம். அந்த பிளான் இப்போ எவ்வளவு? அதை விட கம்மி ஏதாவது இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது நல்லது. நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். 121 198 98940 98940. வோடாஃபோனுக்கும் அதே மாரி தான். 98430 98430. இந்த மாதிரி டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்கள் கஸ்டமர் கேருக்கோ அல்லது ஷோரூம் பக்கத்தில் கேட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 179 ரூபாய்க்கு இருந்த பிளான் இப்போ 199. அதே மாதிரி உங்களுக்கு 209 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருந்தது. அது வந்து 249க்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வோடாஃபோனுக்கு 218 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கும் சேர்த்து 3 ஜிபி டேட்டா வரும். 1999 ரூபாய்க்கு 24 ஜிபி உங்களுக்கு 365 நாள் வேலிட்டி. ஒரு வருஷம் சேர்ந்து உங்களுக்கு 24 ஜிபி வரும். அதே மாதிரி 249 ரூபாய்க்கு இருந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 21 நாள் வேலிட்டி குறைச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக 28 நாளாக 6 நாளாக இருந்துச்சு. உங்களுக்கு டெய்லி 1 ஜிபி தான் டேட்டா வரும். 479 ரூபாய்க்கு டெய்லி 1.5 ஜிபி 42 நாள் வேலிட்டி. இவ்வளோ நாளாக 56 நாள் வேலிட்டி இருந்தது. 719 ரூபாய்க்கு 1.5 ஜிபி 65 நாள் வேலிட்டி. 84 நாள் இருந்ததை இப்போ 65 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. 2899 ரூபாய்க்கும் அதே மாதிரி தான் 300 நாள் 365 நாள் இருந்ததை 300 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு ரீசார்ஜ் செய்யறதுக்கு முன்னாடியும் கஸ்டமர் கேரில் ஒரு பேச்சு கேட்கறது நல்லது. 579 ரூபாய்க்கு 1.5 ஜிபி 56 நாள் வேலிட்டி. 479 ரூபாய்க்கு இருந்த பேக் வந்து இப்போ 579 ரூபா 100 ரூபா அதிகம் பண்ணியிருக்காங்க. இதே 199க்கு 28 நாள் வேலிட்டி மொத்தமாக 2 ஜிபி. 409க்கு 28 நாள் வேலிட்டி 2.5 ஜிபி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 349க்கு தான் உங்களுக்கு 1.5 ஜிபி 28 நாள் வேலிட்டி. 300 ரூபாய்க்கு 1 ஜிபி 28 நாள் வேலிட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம இது வரைக்கும் 239 பண்ணிகிட்டு இருந்தது தான் இப்போ 299 ரூபா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்டெல்லில் நெட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா 22 ரூபாய்க்கு 1 ஜிபியும் 33 ரூபாய்க்கு 2 ஜிபியும் 49 ரூபாய்க்கு தான் 1 டே ஃபுல்லாக அன்லிமிட்டெட் பேக்காட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏர்டெல்லையும் சேம் இதே மாதிரி தான். வோடாஃபோன், ஏர்டெல், ஐடியா இது எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஏர்டெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசார்ஜு 349 ரூபாய்க்கு தான் 1.5 ஜிபி. சேம் வோடாஃபோன், ஏர்டெல் வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 649 ரூபாய்க்கு 54 நாள் 2 ஜிபி டேட்டா. அது 500 சில்லறைக்கு இருந்த பேக் வந்து அப்படி 249 ரூபாய்க்கு உங்களுக்கு நாளை குறைச்சிருக்கிறாங்க. 24 நாள் வேலிட்டி. டெய்லி உங்களுக்கு 1 ஜிபி டேட்டா வந்துடும். 349க்கு தான் 1.5 ஜிபி 28 நாள் வேலிட்டி. இதே உங்களுக்கு 3 மந்த்து 84 நாள் வேலிட்டி 6 ஜிபி மொத்தமாக சேர்த்து இருக்கிற பேக் 479க்கு இப்போ 77 நாள் தான் வேலிட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8 நாள் குறைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரெகுலராக இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்த 239 1 ஜிபி டேட்டா பேக் வந்து 300 ரூபா 299 ரூபா. நீங்கள் 155 179 பண்ணிகிட்டு இருந்த பேக் தான் 199 ஆக்கியிருக்காங்க. அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எதுவுமே காமிக்கல. அதாவது 179 அப்படிங்கிற ஒரு ஜியோவில் பார்த்தீங்கன்னா டேட் குறைச்சிருக்காங்க. இதில் எதுவுமே காமிக்கவே இல்லை ஃப்ரண்ட்டில். அதனால் நம்ம என்ன ஏதுங்கிறத கேட்டு தான் ரீசார்ஜ் பண்ணோம். 799 ரூபாய்க்கு ஏர்டெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 ஜிபி 84 நாள் வேலிட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா 666 ரூபாய்க்கு இருக்கிற ஜியோ பேக் வந்து இதில் ஏர்டெல்லில் இதாக இருக்குது. நன்றி நண்பர்களே.